நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் மிதுன ராசி அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன் காணலாம். நடப்பு பராபவ வருடம் வைகாசி மாதம் 12ஆம் நாள் 26/5/2026 செவ்வாய்க்கிழமை பகல் 11:08 அளவில் குருபகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். மிதுன ராசி அன்பர்களுக்கு கடந்த 2 ஆண்டு காலமாக உங்களுக்கு குரு பலன் இல்லை. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா குருபகவான் 2வது வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்ய போகிறார். அதாவது கோச்சாரத்தில் ராசிக்கு 2வது வீட்டிலே குருபகவான் வருவது குடும்ப சுகம் உண்டு. அதாவது பணப்பற்றாக்குறை நீங்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பெற்றோர்களுக்குள், உடன் பிறந்தவர்களுக்குள், கணவன் மனைவிக்குள், இந்த மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் முழுமையாக மிதுன ராசி என்பதற்கு தீரும். மிதுன ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா குருபகவானை இரவு வடமேற்கு திசையில் சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு கீழால் பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் நல்லா தகதகதகன்னு இருப்பார். சுக்கிரனுக்கு மேலால் பார்த்திங்கன்னா குரு பகவான் இருப்பார். 2 கிரகங்களையும் ஒரு சேர தரிசனம் செய்யலாம். நீங்கள் இருக்கின்ற இருப்பிடத்திலேயே இரவு சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு சுக்கிரனையும் குருவையும் பார்த்து நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். திருமணத்தை பற்றி, நண்பர்களை பற்றி, உங்களுடைய தொழிலை பற்றி, உங்களுடைய குடும்ப சூழ்நிலையை பற்றி குருவையும் சுக்கிரனையும் நீங்கள் மனதார வேண்டிக்கிட்டீங்கன்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு நற்பலன்கள் குரு பகவான் மூலம் கிடைக்கும். சுக்கிர பகவான் உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியாக இருக்கும்போது சுக்கிர பகவானே போற்றி அப்படின்னு நீங்கள் சுக்கிரனை தரிசனம் செய்யுங்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு 7ஆம் இடமான கலத்தரஸ்தானத்திற்கும் 10ஆம் இடமான தொழில்ஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் குரு. 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்திலே உச்சம் பெற்று 12 வருடங்களுக்கு பிறகு சஞ்சாரம் செய்வார். தொழில்ஸ்தானாதிபதி உச்ச நிலையில் செல்லும்போது இப்போ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் விவசாயம் முதல் விஞ்ஞானம் வரை, அதாவது வண்டி, வாகனம், இயந்திரம், இரும்பு சம்மந்தப்பட்டு, படிப்பு சம்மந்தப்பட்டு, இந்த மாதிரி எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தொழில் மூலம் வேலை பளு அதிகமாக இருக்கும். கூடுதலாக நீங்களே பொறுப்பெடுத்து நீங்களே கஷ்டப்பட்டு உழைப்பீங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அதிக வருமானம் வரும். நீங்கள் 1 ரூபா போட்டிங்கன்னா 10 ரூபா வரும், 10 ரூபா போட்டிங்கன்னா 50 ரூபா வரும். இந்த மாதிரி 1க்கு 9 இப்படி 9 மடங்காக வருமானத்தை பெருக்கி தரக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்கள் உழைப்பு கூடுதலாக இருக்கும்போது அதற்கு தகுந்த மாதிரி அதிக வருமானம் பார்க்கக்கூடிய அமைப்பு மிதுன ராசி என்பதற்கு இந்த காலகட்டம் உண்டு. வேலையில் இருப்பவர்கள் தினந்தோறும் அத்தை கூலிக்கு போயிட்டு இருந்தேன், இப்போ பர்மனண்டாகி மாத சம்பளம் வாங்கக்கூடிய அமைப்பு மிகச்சிறப்பாக இருக்கிறது. வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம், ப்ரமோஷன் உண்டு. குடும்பத்தில் உங்கள்கிட்ட சண்டை கட்டிக்கிட்டு பிரிந்து போனவர்கள், திருமணமானவர்களாக இருந்தால் கணவன் மனைவிக்குள் சண்டை போட்டுக்கிட்டு பிரிந்து போனவர்கள், அல்லது பெற்றோர்களோட சண்டை கட்டிக்கிட்டு உடன் பிறந்தவர்களோட சண்டை கட்டிக்கிட்டு பிரிந்து சென்றவர்கள் இந்த காலகட்டத்தில் ஒன்று சேருவார்கள். குடும்பம் ஒற்றுமையாகக்கூடிய காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கிறது. குருபகவான் உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்யும்போது தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் குழந்தை பாக்கியம் உண்டு. வேலை உத்தியோகம் சார்ந்து, விவசாயம், சொத்துக்கள் சார்ந்து உங்களுக்கு ஏதாவது கோர்ட்டில் கேஸ் நடந்துருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் அந்த கேஸ் உங்கள் பக்கம் சாதகமாக தீர்ப்பு வரும். கேஸு இல்லாமல் முடிஞ்சு போயிடும். ஏன்னா 10ஆம் அதிபதி உச்சநிலையில் செல்லும்போது மிதுன ராசி என்பதற்கு இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும். எதிர்காலத்தை பற்றிய தன்னம்பிக்கையை குருபகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொடுக்கும். 7ஆம் அதிபதி உச்சநிலையில் செல்லும்போது திருமண வயதில் உள்ளவர்கள் பார்த்திங்கன்னா முதல் ஒரு 5 மாதத்துக்குள்ளேயே உங்களுக்கு திருமணம் நடக்கும். இப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் வரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி, நீங்கள் நினச்ச மாதிரி நல்ல வரன் அமையும். இப்போ திருமணம் செய்து கொள்ளலாம். 2வது வீட்டிலே குருபகவான் உச்சநிலையில் செல்லும்போது சொன்ன சொல்லு கொடுத்த வாக்கை காப்பாற்றலாம். எவ்வளவு கடன் இருந்தாலும் கடனை கட்டலாம். கடன் பிரச்சனை தீரும், குடும்ப பிரச்சனை தீரும். மிதுன ராசி என்பதற்கு இது ஒரு நல்ல பாக்கியமான அமைப்பு. 7ஆம் அதிபதி 2வது வீட்டிலே உச்சநிலையில் செல்லும்போது இப்போ பார்த்திங்கன்னா குடும்ப பெண்களுக்கு சற்று மன வருத்தம், மனக்குறை இருக்கும். அந்த மனக்குறையை
மிதுன ராசி என்பர்கள் குடும்ப பெண்கள் அவங்க வந்து உங்களிடம் கேட்காமலே அவங்களுடைய மனக்குறையை நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் தீர்த்து வைப்பீங்க. குடும்பத்துலேயும் சரி வெளி இடத்துலையும் சரி மிதுன ராசி என்பளுக்கு நல்ல கௌரவம் மதிப்பு மரியாதை உங்கள் பேச்சுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் மற்றவர்கள் கட்டுப்பட்டு நடந்து கொள்வார்கள். 2வது வீட்டிலே குரு அமர்ந்து மிதுன ராசிக்கு 6ஆம் இடமான சத்துருஸ்தானத்தை வருகிறார். உங்களுக்கு வந்து எதிரிகள் எத்தனை பேர் இருந்தாலும் சரி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நண்பர் ஆவார்கள். அப்படி இல்லைன்னா உங்களை விட்டு விலகி போவார்கள். வேலை பார்த்து கொண்டிருப்பவர்கள் வேலை வந்து நிரந்தரமாக இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நிரந்தரமான வேலை கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கூடுதல் சம்பளம் ப்ரமோஷன் உண்டு. வேலை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் படித்து முடிச்சுட்டு வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். 6ஆம் வீட்டை குருபகான் பார்வை செய்யும்போது எவ்வளவு கடன் இருந்தாலும் கடனை கட்டலாம். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உடலில் இருந்து நோய் நொடி விலகும். 7 10ஆம் அதிபதி 2வது வீட்டிலே உச்சம் பெற்று 6வது வீட்டை பார்வை செய்யும்போது மிதுன ராசி என்பளுக்கு அதாவது ஜீவ சமாதி வழிபாடு பெரிய மகான்கள் ஆன்மீக பெரியவர்கள் இந்த காலகட்டத்தில் அவங்களுடைய ஆசீர்வாதம் குருமார்களுடைய ஆசீர்வாதம் ஆசிரியர்களுடைய ஆசீர்வாதம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். மிதுன ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமத்தை குருபகான் பார்வை செய்கிறார். 2வது வீட்டிலிருந்து 8வது வீட்டை பார்வை செய்யும்போது கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்கம் சட்ட சிக்கல் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் தீரும். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த சட்ட சிக்கல் தீரும். 8வது வீட்டை குருபகான் பார்வை செய்யும்போது கண்டிப்பாக வந்து சொத்துக்கள் மூலமாக இருந்த வந்த வில்லங்க பிரச்சனைகளை இந்த வருஷம் நீங்கள் வந்து தீர்த்துக்கலாம். இன்சூரன்ஸு மூலம் விபத்துகள் மூலம் ஏதாவது வர வேண்டிய பணம் இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வரும். வாழ்க்கை துணை வழியில் வர வேண்டிய பாகப்பிரிவினை சொத்துக்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும். 8வது வீட்டை குருபகான் பார்வை செய்யும்போது திடீர் அதிர்ஷ்டம் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. வெளியில் வந்து பணம் கொடுத்து பல வருடமாக உங்கள் கைக்கு வராமல் இருக்குன்னா எதிர்பாராமல் அவங்களே கொண்டு வந்து கொடுப்பாங்க. எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை பெறக்கூடிய ஒரு காலகட்டம். குருபகானுடைய 9ஆம் பார்வை மிதுன ராசிக்கு 10வது வீட்டின் மேல் விழுகிறது. இப்போ வந்து தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக உழைப்பு இருக்கும். அதாவது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். நீங்களே கஷ்டப்பட்டு உழைங்க. கண்டிப்பாக வந்து அதற்குண்டான பலன் அபரிவிதமாக இருக்கும். 10வது வீட்டை குருபகான் பார்வை செய்யும்போது அங்கே சனி அமர்ந்திருக்கிறார். பங்காளிகள் வழியில் அதாவது சித்தப்பா பெரியப்பா தாத்தா பாட்டி இந்த மாதிரி குடும்பத்தில் வந்து பெரியவர்கள் இறந்து கர்மகாரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு மிதுன ராசி என்பதற்கு இந்த வருஷம் உண்டு. தன் வீட்டை தானே குருபகான் பார்வை செய்யும்போது சினிமா துறையில் இருப்பவர்கள் நடிப்பு பாடல் கதை இப்படி வந்து எழுத்துத்துறையில் சினிமா துறையில் மியூசிக்கு இந்த மாதிரி இருப்பவர்கள் இப்போ இந்த காலகட்டத்தில் பெரிய அளவு பொதுமக்களிடம் பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. 10வது வீட்டை குருபகான் பார்வை செய்யும்போது மிதுன ராசி என்பர்கள் தொழில் சார்ந்து நல்ல முன்னேற்றங்கள் அடைவீர்கள். சனி பகவான் 10வது வீட்டிலே இருக்கும்போது குருபகான் பார்வை செய்கிறார். தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதாவது தவறான வழியில் லஞ்சம் வாங்கிறது உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி மற்றவர்களை அடக்குவது மற்றவர்களுடைய அதாவது குடும்பத்தை மற்றவர்களுடைய பொருளாதார நிலையை கெடுப்பது இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் வச்சுக்காதீங்க. ஏன்னா 10வது வீட்டை குருபகான் பார்வை செய்கிறார். அங்கே வந்து சனி பகவான் இருக்கும்போது மிதுன ராசி என்பர்கள் லஞ்சம் லாவணியம் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் செய்யும் தொழிலே தெய்வம் என்று தொழிலில் வந்து வேலையில் வந்து உண்மையும் ஒழுக்கத்தையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து நேர்மையுடன் நடந்து கொள்ளுங்கள். இல்லைன்னா வந்து உங்கள் பேரில் கெட்ட பெயர் வரும். உங்கள் மேலே வந்து கெட்ட பெயர் வந்துச்சுன்னா தொழில் சார்ந்தாக இருக்கலாம் வேலை சார்ந்தாக இருக்கலாம். அப்புறம் வந்து வேலை இழப்பும் வருமான இழப்பும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். கிரக பெயர்ச்சி பலன் கிரகங்களை பற்றிய பலன் இந்த பதிவில் காணலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.